உங்கள் மெக்கானிக்கு டாட்டா சூப்பர் ஏசி கிரீஸ் பேக் பண்ண போகிறோம். வந்து வீல் கழட்டிட்டு பேரிங் மாற்றுறதா இல்லை அதே ஏன்னா கிலோமீட்டர் வந்து ஓடல. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கிரீஸ் பேக் பண்ணுறது நல்லது, ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து. அதை நம்ம வந்து 4 போல்ட்டு கழட்டிட்டு அதுக்கு உண்டான வெப்பன்ஸு தான் எடுத்துருக்கோம். கழட்டுறதுக்கு உண்டானது கழட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்படி காலிப்பேர் கழட்டுறதுக்கு முன்னாடி பேடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேடு பேர்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நெட்டு லூஸில் வச்சுக்கணும். அதே மாதிரி காலிப்பேருக்கு 2 போல்ட் வரும். இங்கே ஒன்று கீழே ஒரு போல்ட் வரும். அதை நம்ம கழட்டி வெளியே எடுத்துகிட்டு அசம்பிளி வெளியே வந்துடும். இந்த கப்பு எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற போல்ட்டு எடுத்தால் அப்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். 4 போல்ட்டு கழட்டிட்டு காற்று பின் வெளியே எடுத்தாச்சு. நெட்டு 27 சைஸு போட்டுட்டு அப்படியே கட்ட வேண்டியதான். வந்து அப்பு வெளியே எடுத்தோன்னா வெளியே வந்துடும். லாக் வாட்ஸர் இருக்கும், ஸ்டெப் வச்சது அது வெளியே எடுக்கணும். இதான் வெளியே எடுத்தாச்சு. ஸ்டெப்பு வாட்ஸர் வருது பாருங்கள், இதான் லாக்கிங்கு. 2 சேஃப்டி லாக்கு கொடுப்பான். அது வந்து பேரிங்கு வாட்ஸர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான வாட்ஸர் இது. அது பத்திரம் பார்த்து வைக்கணும். இது கோனு, இது இந்த கோனு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் கொடுப்போம். இப்போ தட்டி வெளியே எடுத்துடலாம். பேரிங் தட்டி வெளியே எடுத்தாச்சு, வாஷம் பண்ணியாச்சு பேரிங்கும். அப்போ சரி உட்கார இடம் பேரிங் வந்து பக்காவாக இருக்குது. பார்த்தா தெரியும். சுற்றுறதுலேயே நம்ம செக் பண்ணோம், நல்லா தான் இருக்குது. இதே கிரீஸ் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். ஆயில் சீலு கிரீஸு புது கிரீஸு ஏற்றிட வேண்டியதான். அப்படியே வேலை ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம புது ஆயில் சீலெல்லாம் வாங்கிட்டு அடைக்க வேண்டியதான். வந்து பார்த்தா தெரியும் பாருங்கள், நல்லா இருக்குது, ஷைனிங்காக தான் இருக்குது. அடிப்படல. அதே மாதிரி சின்ன பேரிங்காக அடிப்படல. பேரிங் வாங்கியாச்சு, புது பேரிங்கு அடித்து ஏற்றிடலாம், கிரீஸ் பேக் பண்ணிடலாம். கிரீஸ் பேக் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஹோல்ஸ் வழியாக வந்து அழுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் கிரீஸ் அழுத்திக்கிட்டே இருந்தோன்னா இது வரைக்கும் வெளியே வரணும். அதே மெத்தடில் எல்லா இடத்துல வந்துட்டு அப்புறம் ஆயில் பேரிங் உட்கார வச்சுட்டு ஆயில் சீல் அடிக்க வேண்டியதான். ஆயில் சீல் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து அப்பு தூக்கி அப்படியே உட்கார வைக்க வேண்டியதான். அப்புறம் வந்து நம்ம சின்ன பேரிங்கு மாட்ட வேண்டியதான். அப்பு உட்கார வச்சாச்சு. இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஸ்லீவு சிம்மு இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த வாட்ஸரு உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு பின்னாடி தான் வந்து நம்ம கிரீஸ் பேக் பண்ணி வச்சுருக்கிற பேரிங் வந்து ஃபிட் பண்ணோம். இது அந்த வீலுக்கு உட்கார வச்சுருவேன் தான். இதில் ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் இந்த வாட்ஸர் கரெக்டாக உட்கார வச்சுட்டு பெரிய நட்டு வந்து நம்ம டைட் பண்ண வேண்டியதாக. லிமிட் டைட்டு எந்த அளவுக்கு பண்ணோன்னா ஷேக்கிங்காக இருக்கக்கூடாது, வீல் வந்து டைட்னஸ் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிவிட்டு இந்த கட்டு வர இடத்துல அதுக்கும் இதுக்கும் ரெண்டுமே மேட்ச் பண்ணுவோம். இந்த ஹோல்ஸு காற்று பின்னு லாக் பண்ணிட வேண்டியதான் போட்டு.